Four cyclists abandoned the race altogether. Several others were seriously hurt. The other crash happened seconds later. There was no footage of that crash because cameras were focused on the first crash. ஸோ அது லோட் பண்ணிடுவோம். லோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம எங்கே பண்ண போகிறோம்? ஆஸ்திரேலியா, கொலம்பியா, கலிஃபோர்னியா. ஸோ கலிஃபோர்னியானா ஹாலிவுட்டில். ஓகே, நம்ம ஹாலிவுட்டுக்கு போயிடுவோம். எஸ், சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு இருக்கிற சாம்பியன் தரே போகாச்சா சரியான பையன். எங்கேருந்து வந்தான்னு தெரில, எல்லா ரெக்கார்டையும் அடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான். வணக்கம் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு குவிக் இன்டோர் சைக்கிளிங் செஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் இன்றைக்கி இன்டோர்னால் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறதுக்கு. அண்டு நான் போகிற லேக் யூஸ்வலி ரொம்ப சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃப் ஹவர்ஸில் எப்போ நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ரன்னிங் யூஸ்வலி ட்ரெட்மில் வீட்டில் வச்சுருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி சைக்கிளிங்க்கு இன்டோர் ட்ரைனர் செட்டப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது கோவிட் டைம்லேருந்து ஆரம்பித்தது. ஸோ இன்டோர் பண்ண ஆரம்பித்தப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பட் ஆனால் ஒன்ஸ் அது யூஸ் டு இட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப அடிக்டிவாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு என்னோடய செட்டப் காட்டுறேன் பாருங்கள். எஸ், ஸோ மக்களே, பேசிக்காக நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ என்னோடய சைக்கிள் இப்படி தான் மவுண்ட் பண்ணியிருப்போம். இதுதான் அந்த இன்டோர் ட்ரைனர். Tacx Flux அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ஸ்மார்ட் ட்ரெயினர்னு சொல்லுவோம். ஸோ பேக் வீலை கழட்டி வச்சுருவோம், அங்கே பார்க்குறீங்க. ஸோ பின்னாடி வீலை கழட்டிட்டு நீங்கள் டேரெக்டாக அதில் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். அண்டு மவுண்ட் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா இதான் என்னோடய வியூவாக இருக்கும். ஸோ நான் TrainerRoad அப்படின்னு ஒரு ஆப் தான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எல்லோரும் Zwift யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நான் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இன்டோர் பண்ணுறதில்ல. அப்படிங்கிறதுனால My Whoosh அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸாக ஏதாவது கண்டென்ட் ஓடிட்டுருக்கும் அண்ட் ஒர்க் அவுட் இங்கே பண்ணிகிட்ருப்பேன். மோர் தென் 1 hour போகுது அப்படின்னா சுகர் லெவல் ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு செட்டப் மக்களே. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேசிக் இன்டர்வல் செஷன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆப் காட்டிடுறேன். எஸ், இந்த ஆப்பில் தான் பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் ட்ரைனர் கனெக்ட் ஆகிருக்கு. பவர் சோர்ஸ் இதுதான் பவர் சோர்ஸ். இது வச்சு தான் தெரியும் எப்படி நம்ம பண்ணுறோன்னு. தெரியுதா? ஓகே, ஃபோக்கஸ். அதுக்கப்புறம் என்னோடய ஹார்ட் ரேட் மானிட்டர் வச்சுருப்பேன். ஹார்ட் ரேட் மானிட்டரில் லைவாக என்னோடய ஹார்ட் ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு காட்டும். எஸ், ஸோ ரைட் சூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு சிம்பிள் ஒர்க் அவுட் தான் சூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். அதனால் ஒர்க் அவுட் சூஸ் பண்ணிட்டு பை தி வே இப்படி தான் என்னோடய அவதாரம் இருக்கும், பார்க்குறீங்க இல்லையா? எஸ், ஸோ ஒர்க் அவுட்டில் நிறையா டிசிப்ளின்ஸ் இருக்குது. ஏற்கனவே நான் பேசியிருப்பேன் இதை பற்றி. உங்களுக்கு ரேசிங் இருக்குது, என்டியூரன்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறையா டிசிப்ளின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நான் என்டியூரன்ஸ். அதனால் என்டியூரன்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 1 hourக்கு க்ளோஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஒர்க் அவுட் மாடல் நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ண போகிறோம். ஸோ எஸ் எங்கே முன்னாடி போயிடுவோம். ஓகே, ஸோ 42 minutes பேஸ் மைல்ஸ் 1 அப்படின்னு ஒரு ஒர்க் அவுட் இருக்கு இல்லையா, இதை சூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் அப் செஷன் இருக்கும், ஃபைனலாக ஒரு கூல் டவுன் செஷன் இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் தான் நம்ம டோட்டல் இன்டர்வல்ஸ் இருக்க போகுது. ஸோ ஒரு Zone 1 பிளாக்கு, ஒரு ரெஸ்ட், மறுபடியும் Zone 1, Zone 2, Zone 1, Zone 2, Zone 1, Zone 2, ஒரு ரெஸ்ட் பிளாக். அதுக்கப்புறம் Zone 1ல் டேப்பரிங் டவுன் ஆகிட்டு ஃபைனலாக கூல் டவுன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் 5 minutes, 1 minute, 5 minutesன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெச்சர் இருக்கும். எர்க் மோடுன்னு இருக்குது. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக நான் ஸ்மார்ட் ட்ரைனரை பற்றி பேசுகிறப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை லோட் பண்ணிடுவோம். லோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம எங்கே பண்ண போகிறோம்? ஆஸ்திரேலியா, கொலம்பியா, கலிஃபோர்னியா. ஸோ கலிஃபோர்னியானா ஹாலிவுட்டில். ஓகே, நம்ம ஹாலிவுட்டுக்கு போயிடுவோம். எஸ், சான் ஃப்ரான்சிஸ்கோ ஸ்பீட். ஓகே, 10 kilometer சிட்டிக்குள்ளே போவோம். சூஸ் பண்ணியாச்சு. ரைடு கொடுத்துட்டிங்கன்னா லோடாக ஆரம்பிச்சிடும். ஓகே, பார்த்திங்களா நம்ம கூடவே ஒருத்தர் பின்னாடி யாரும் இருக்கிறாரு. அவரும் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு.
ஸோ இதுதான் ஓவரால் லே அவுட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அந்த இன்டர்வல் செஷன்ஸ் எவ்வளோ வாட்ஸில் பண்ணணுங்கிறது இருக்கும். ஹார்ட் ரேட் மானிட்டர் காட்டும், டோட்டல் டியூரேஷன் காட்டும், அதுபோல் அதர் மெட்ரிக்ஸ், மேப்பு, அந்த ஜோன் சொன்னேன் இல்லையா, எந்த ஜோன்ஸில் இருக்குது அந்த இன்டர்வல் பிளாக்கும் கீழே வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பெடல் பண்ண உங்களுக்கு வந்து இது லைவில் வந்து சிமுலேட் பண்ணோம். வாங்க பார்ப்போம். எஸ். ஸோ செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெயினர் வந்து கேலிப்ரேட் பண்ணணும் மக்களே. ஸோ எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளாக்ஸ் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறப்ப ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ரெஸ்ட் அப்போ மறுபடியும் டிக்ரீஸ் பண்ணிடணும், அப்புறம் இந்த பிளாக்ஸுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி ஃபைனலாக ஸ்லோப்பாகிறப்ப கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகணும். ஸோ கேலிப்ரேஷனுக்கு என்ன பண்ணுவோன்னா, மெனு போயிட்டு இந்த டிவைஸ் கனெக்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல வந்து ப்ரிஃபரன்ஸ் போனோன்னா பெர்ஃபார்ம் கேலிப்ரேஷன் ஸ்பின் டவுன் இருக்கும். ஸோ கொடுத்திங்கன்னா ஒரு 10 minutes வந்து பண்ணணும். முன்னாடியே வந்து பண்ணிடணும். இப்போ வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு. எஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்பின் டவுன் பண்ண போகிறேன். 37 km/h வரைக்கும் நம்ம ஸ்பின் பண்ணணும். ஸோ ஸ்டாப் பெடலிங் சொன்ன உடனே பெடலிங் ஸ்டாப் பண்ணோன்னா அது வந்து எக்ஸாக்டாக கேஜ் பண்ணிடும் ஆக்சுவலி. எஸ் 4 km. எஸ் கேலிப்ரேஷன் கம்ப்ளீட்டட். ஓகே, இப்போது ரைடு கொடுத்தோன்னா ரெஷ்யூம் ரைடு கொடுத்திங்கன்னா இப்போ நான் ஸ்பின் டவுன் பண்ணதப்பே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே, கியர் டவுன் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பிளாக்கில் இருக்கிறோம் மக்களே. உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த க்ரே ஏரியா தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். அந்த ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே லெஃப்ட் கார்னரில் ஸ்டார் போட்டிருக்கும் பாருங்கள், 81 to 141 watts வந்து பண்ணணும். இப்போ வந்து 95, 96 அந்த மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். இன்பிட்வீன் மேலே டைமுக்கு கீழே போகிறதான் கரண்ட் வாட்ஸ். ஸோ நம்மளோட அடுத்த மெயின் செட் வந்துருக்கிறோம். ஸோ அதுக்கு இன்னும் 1 minute 54 seconds இருக்குது. பாருங்க மக்களே, நான் இப்போ ஸ்லோ டவுன் பண்ணுறேன். நான் இங்கே ஸ்லோ டவுன் பண்ண என்னோடய அவதாரும் ஸ்லோ டவுன் ஆகிடும். அங்கே மெட்ரிக்ஸ் பாருங்கள் உங்களுக்கு குறையுதா, வாட்ஸ் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சு 0 watts ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நிப்பாட்டிட்டேன், அங்கேயும் வந்து என்னோடய அவதார் வந்து நின்றோம். திருப்பி நான் ஸ்லோவாக ஆரம்பிக்கிறேன்னா ஸ்லோவாக வந்து உங்களுக்கு என்னோடய அவதார் மூவ் ஆகும். இப்போ நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறனோ அந்த பிக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய அவதார் வந்து ஸ்ட்ரீம்லைன் ஆகிடும் பொசிஷனுக்கு. ஸோ இந்தளவுக்கு ரொம்ப ப்ரிசைஸாக உங்களுக்கு ஆப் வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ நான் இப்போ பெடல் பண்ணுற ஸ்பீடு இல்லை அந்த பவர்லாம் எங்கேருந்து கால்குலேட் பண்ணால் இந்த ட்ரெயினரில் தான். ஸோ இது பேசிக்காக வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட். ஸோ இந்த பிளாக்கு எந்த அளவுக்கு ஸ்டீப்பாக இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடாக இருக்குது இல்லையா, இந்த மேடாக இருக்கிறப்ப இவ்வளோ எஃபர்ட் போட்டால் தான் அங்கே ஏறுவேன் அப்படிங்கிற கமாண்ட் சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஆப் வந்து ட்ரெயினருக்கு வந்து புஷ் பண்ணிடும். ஸோ ட்ரெயினர் அதுக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் என்ன தான் வந்து எஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டாலும் மேலே கிளைம்ப் ஆகாது. ஏன்னா 4.6% கிரேடியன்ட் இது. ஸோ நல்லா எஃபோர்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், $15 seconds இருக்குது. $10 seconds. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரெஸ்ட் பிளாக். ஸோ யூஸ்வலி நான் ஒரு 15 minutes முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஃபேன், அங்கே ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபேன் வந்து டர்ன் ஆன் பண்ணிடுவேன். ஏன்னா நீங்கள் ரோட்டில் ஓட்டுறப்ப உங்களுக்கு வந்து அந்த விண்ட் வந்து மேலே படும் இல்லையா, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே அந்த பாடியில் இருக்கிற ஸ்வெட் வந்து உங்களுக்கு வந்து போயிடும். பட் இன்டோரில் பண்ணுறப்ப
சீலிங் ஃபேன் ஒன்று, இல்லை இந்த மாதிரி பெடஸ்டல் ஃபேன், இல்லை இந்த மாதிரி ஃப்ளோர் பிளான்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேன் வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணணும். இல்லைன்னா ட்ரைன் ஆகிடும் ஆக்சுவலி. ஸோ நான் இப்போ தான் ரைட் ஆரம்பிச்சுங்கிறதுனால கொஞ்சம் நல்லா வார்ம் அப் ஆகணும் பாடி, அதனால் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ zone 2 வர்றப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி வார்ம் அப் ஆயிரும் பாடி. ஸோ அப்போ வந்து நம்ம ஃபேன்ஸ் வந்து ஆன் பண்ணிடலாம். சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போதைக்கு இருக்கிற சாம்பியன் தடே போகாச்சா சரியான பையன். எங்கேருந்து வந்தான்னு தெரியல, எல்லா ரெக்கார்டையும் அடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான். இவனை டீத்ரோன் பண்ணுறதுக்கு வந்து என்டையர் வேர்ல்டில் இருக்கிற சைக்கிளிஸ்ட்டுமே முக்கிட்டு இருக்கிறாங்க. லைஃப்பில் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வரும் மக்களே. நிறைய பேர் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து அவ்வளோதான் லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. யோசிச்சு பாருங்கள், அவங்க வருஷ கணக்கில் ட்ரெயின் ஆகுறாங்க இந்த ஒரே நாள் ஈவெண்ட்டுக்காக. இது மட்டும்தான் அவனுக்கு லைஃபே. இதை தவிர அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக அந்த ஒரு செகண்ட் கிராஷில் எல்லாமே போயிடுச்சு. Well, the Tour de France was briefly put on hold after 2 crashes took down several riders. The first crash happened with about 35 miles to go on stage 3, just as cyclists were about to make their move to the front of the pack. One of the cyclists overlapped wheels with the rider in front of him, causing a pileup. At least 4 cyclists abandoned the race altogether. Several others were seriously hurt. The other crash happened seconds later. There was no footage of that crash because cameras were focused on the first crash. பட் ஸ்டில் அடுத்த வருஷம் மறுபடியும் எந்திரிச்சு வருவாங்க. வருஷம் வருவாங்க. ஒரு ரேஸ் ஈவெண்ட்டில் எவ்வளோ ஸ்டேஜஸில் எவ்வளோ கிராஷ் ஆனாலும் சரி திரும்ப வந்து வர ட்ரை பண்ணுவாங்க மக்களே. Froome then went on to win the Tour again in 2015, 2016 and in 2017. இதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புங்கிறது. ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து ஆக்டிவாக இருங்க. நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கணுங்கிறது இல்லை, பட் ஓரளவுக்காவது ஆக்டிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புங்கிறது வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் எதையுமே கிவ் அப் பண்ண மாட்டீங்க. ஃபெயிலியர்ஸை வந்து ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிற அந்த ஒரு மனப்பக்குவம் வந்து ஒரு மக்களே. எஸ், கருத்துக்களை திணிச்சது போதும், செஷனுக்கு வருவோம். ஸோ இங்கே இருக்கோம். எஸ், செகண்ட் zone 2 பிளாக் டிடிஎஃப் கண்டினியூ பண்ணுவோம். He said, I wouldn't attack it. ஸோ எஸ் மக்களே, இதுதான் இன்றைக்கி ஒரு குவிக் ரைடுக்கான அப்டேட். இன்றைக்கி இண்டோர் ஒர்க் அவுட் செட்டப் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும் இண்டோரில் எப்படி ஸ்ட்ரக்சர்ட் ஒர்க் அவுட் வந்து பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ இனி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் இண்டோர் ட்ரெயினரை பற்றியும் இந்த பிளாட்ஃபார்ம்ஸை பற்றியும் வந்து சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் கீப் மூவிங், என்ஜாய், பை.